நண்பர்களுக்கு வணக்கம். இது சிவகுமார். இன்றைக்கி நம்ம ஒரு புத்தகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். புத்தகத்தோட பேர் பார்த்திங்கன்னா எழுதி தீரா பக்கங்கள். இது எழுதியவர் காலம் செல்வம். காலம் செல்வம் எல்லா வாசகர்களுக்கும் தெரிந்த அறிமுகமான ஒரு ஆளுமை. எல்லா பெரிய எழுத்தாளர்களும் அவரை பற்றி பேசியிருக்கிறாங்க. அவருடைய இந்த புத்தகம் நிறைய பேரால் வாசிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிச்சுட்டே தான் இருக்காங்க. காலம் செல்வம் அப்படின்ற இந்த காலம் அப்படின்றது அவர் நடத்தக்கூடிய ஒரு சிற்றிதழ். அவர் கனடாவில் டொரண்டோவில் இருக்கார். காலம் அருளானந்தம் தான் அவருடைய முழு பெயர். இந்த புத்தகம் பார்த்திங்கன்னா அவர் அடிப்படையில் ஒரு இலங்கைக்காரர், இலங்கை தமிழர், யாழ்ப்பாணத்துக்காரர். அங்கேருந்து அவர் புலம்பெயர்ந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறார். ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு அங்கே ஒரு 10 வருஷம் இருக்கார். அகதியாக போகிறாரு. 10 வருஷத்துக்கு அப்புறம் கனடா போகிறார். இந்த ஃப்ரான்ஸ் வாழ்க்கை தான் அவர் ஒரு புத்தகமாக எழுதியிருக்கார். இந்த புத்தகத்தோட ஸ்பெஷலே எப்படியும் அகதியாக போனால் அவ்வளோ கஷ்டங்கள் பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்ற மாதிரி அவ்வளோ துயரத்தையும் ஒரு நகைச்சுவையாக டக்கு நீங்கள் சிரிச்சிடக்கூடிய ஒரு மொழியில் எழுதியிருக்கார். இலக்கிய தரம் வாய்ந்த ஒரு நல்ல ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அது படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புன்னகை மனசில் இருந்துகிட்டே இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் டக்குன்னு புத்தகத்தை மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு எழுத்து நடையில் அந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வழக்கம் போல் வாங்கி வைக்கிறது, அது அப்படி எடுக்கிறது, அப்படியே படிக்கிறது, அது மாதிரி தான் இருக்கும் இல்லையா நம்ம. அதனால தான் இப்போ நம்ம அந்த புத்தகத்தை படிச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆள் பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா நானும் கிட்டத்தட்ட ஒரு புலம்பெயர்ந்த வாழ்க்கை தான் எனக்கும். ஒரு 12வது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் அப்படி போகும்போது வீட்டை விட்டு அப்பயே கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்த மனிதர்கள் குடும்பத்தை சாராத புதிய புதிய மனிதர்கள் தான். இங்கே சவுதி வந்த புதியதில் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இங்கே அது கல்யாணம் ஆகி வர வரைக்கும் நம்மளுக்கு ஹாஸ்டல் வாழ்க்கை மாதிரி தான். அப்படிக்கு புதுசாக நான் இறங்கி ஒரு 2-3 நாள் அப்படி ஆஃபீஸ்க்கு போயிட்டு, நான் ஒர்க் பண்ணுறது சைட்டு தான், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால என்னை ஒரு ரிமோட்டான ஒரு இடம், அங்கே முன்னாடியே சொல்லியிருக்கேன், கேம்ப்புன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுத்துருவாங்க ஒரு பக்கத்தில் இருக்கிற சிட்டியில். அப்படி தான் ஒரு புது இன்ஜினியர் ஒரு ரூமில் என்னை போட்டு வச்சுருக்காங்க. என் கூட இன்னொரு ஆள் இருக்கார். அவர் எப்போ வர்றாரு எப்போ போகிறாருன்னு தெரியாது. அவ்வளோ பிஸியான ஒர்க்கில் அவர் இருக்கார். திடீர்னு ஒரு நாள் டொக்கு டொக்குன்னு யாராவது கதவு தட்டினாங்க. நைட்டு ஒரு 7:30 இருக்கும். அப்போ தான் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரியே எடுத்துருப்பாங்கன்னு சொன்னேன். அங்கேயே மெஸ் எல்லாம் இருக்கும் எங்களுக்கு. அப்போ புதுசு வேறு இல்லையா, டக்குன்னு நான் போயிட்டு கதவு திறந்தேன். அப்புறம் குண்டா கட்டையாக ஒரு ஆள் இருந்தது. நீங்கள் தானா சிவகுமார சாரா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே வந்தார். அப்படி பார்த்தார். கொஞ்சம் இந்த பேரிச்சு மழலாம் வாங்கி வச்சுருந்தா அவர் பாட்டு எடுத்து சாப்பிட்டாரு. ஒரு சேரில் உட்காந்துட்டு காலாட்டிகிட்டே இருந்தார். என்ன பார்த்தாரு. அப்போ ஊர்லேருந்து கொஞ்சம் அதிரசமெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இது என்னது அதிரசமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு எடுத்து சாப்பிட்டாரு. நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு கரெக்டாக வண்டி எடுத்துருவோம். பஸ்ஸில் ஏறிடணும், உட்காந்துருந்தோம், ஓகேவா? அதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா அப்புறம் விட்டு போயிடுவோம். அப்புறம் மேனேஜர் திட்டுவார், பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து போயிட்டார். எழுந்து போனோன்னே யாராக இருந்தாலும் வந்தால் போனால் ஏதோ உருண்டு வந்த மாதிரி இருந்தது, உருண்டு வெளியே போன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அந்த டைம் எனக்கு வித்தியாசமாக இருக்கும் இல்லையா, அந்த ஜெட்லாக் இருக்கும் இல்லையா.
நான் பாட்டுக்கு நல்லா ஒரு 6 மணிக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தேன். மறுபடியும் டொக்கு டொக்குன்னு கதவு தட்டினாங்க. தட்டிட்டு, சார் என்ன நீ இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கிறீங்க? உங்களை தவிர எல்லாரும் அங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க வண்டியில். உங்களை போய் மேனேஜர் கூட்டினா சொல்கிறாரு, டக்குன்னு கிளம்புங்க. இப்படி இருந்தால் எப்படி? அப்படி இப்படின்னு வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு அப்படின்னா டைம் நான் பார்க்கல, என்ன டைமில் வந்து எழுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு. குத்துமதிப்பாக வெளியெல்லாம் வெளிச்சத்தை பார்த்தா ஒரு 6 மணி இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வேகமாக குளிச்சுட்டு அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு, ஷூ, இந்த சேஃப்டி ஷூலாம் மாட்டிக்கிட்டு ஹெல்மெட்டெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குன்னு நான் கீழே போனேன். அப்புறம் கீழே போனால் பஸ்ஸுன்னா நம்ம ஊரில் வந்து பெரிய பஸ் இல்லை, என்னடா அது. அப்புறம் பார்த்தா குட்டியோன்னு ஒரு பஸ், ஒரு 13 பேர் உட்கார்ற மாதிரி, அயாஸ் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அதில் போயிட்டு யாருமே இல்லை, வண்டி மட்டும் நின்றுருந்துச்சு. டிரைவர் உள்ளே உட்காந்துருந்தார். நான் போயிட்டு உள்ளே உட்காந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகி போயிட்டு உட்காந்துட்டேன். டிரைவர் வந்தார். திரும்பி பார்த்துட்டு, என்ன சார் இப்போயே வந்தீங்க? நம்ம 6:30 தான் எடுப்போம் வண்டியை அப்படின்னாரு. இல்லை, ஒரு சார் வந்தார், யாருன்னு தெரில, நேற்று நைட்டே வந்து சொன்னார், அப்புறம் இப்போ வந்து விரட்டிட்டு போனார். யார்? கடமாரியா? நினச்சேன் அப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு. சரி உட்காருங்க, எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். யாரா அந்த ஆள் கட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்தாங்க. கடைசியாக ஒரு 6:45 தான் அவர் அந்த ஆள் வந்தார். வந்துட்டு, எல்லாம் எடுங்க, வண்டி எடுப்பா, வண்டி எடு, கிளம்பலாம், டைம் ஆச்சு, ஆல்ரெடி சார் அங்கே திட்டுனுங்கிறாரு, சத்தம் போட்டுனுங்கிறாரு அப்படின்னோடனே அப்படி பார்த்தேன். பக்கத்தில் ஒரு சேஃப்டி ஆள் உட்காந்துருந்தார், ஒரு இன்ஜினியரு. ஏன் யாருங்க அவர் அப்படின்னா, இவரை தெரியாதா அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி கேட்குற மாதிரி, இவரை தெரியாதா, இவர் தான் முக்கியமான ஆள் அப்படின்னு சொன்னானே. சரி, அப்போ என்ன நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஹாலு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. அப்புறம் தான் சைட்டுக்கெல்லாம் போனோம். போயிட்டு அங்கங்கே பேச்சு கொடுத்துட்ருக்கும்போது அவரை பற்றி சொன்னாங்க, கட்டமாரி அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா பேர் இது கட்டமாரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போது அப்புறம் தெரிஞ்சது, இது வந்து இந்த சப்ஸ்டேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷனாக இருக்கிறது. அந்த வேலை பார்க்குறவங்கெல்லாம் வந்து நம்ம ஊரில் கோயில்பட்டி, திருநெல்வேலி அந்த மாதிரியான பகுதியிலேருந்து வர்றவங்க. அப்படி வடக்கு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு வடக்கு சைடு பார்த்திங்கன்னா நாற்றாம்பள்ளி, அந்த ஊர்லேருந்து அதிகம் பேர் இந்த மாதிரி டவர் வேலைக்கு, இந்த சப்ஸ்டேஷன் வேலைக்கெல்லாம் வருவாங்க. அப்படி இந்த கோயில்பட்டி அந்த மாதிரி ஆட்கள்லாம் வரும்போது இந்த மாரி அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான நேம். மாரிராஜ், மாரிச்சாமி, அந்த மாதிரி இந்த மாரின்னு ஆரம்பிக்கும், செல்வ மாரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு குட்டையாக இருப்பாரா, அதனால் இவருக்கு வந்து கட்டை மாதிரி. நம்ம ஊரில் இந்த குட்டைன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஊரில் அங்கே வந்து கட்டையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கட்டை மாதிரி அவர் பேர். அந்த அமைப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்களை மாதிரி இன்ஜினியர்ஸ், சீனியர் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. நான் அப்போ ஜூனியர் இன்ஜினியர். அப்புறம் இவங்களுக்கெல்லாம் வந்து சூப்பர்வைசர்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க. சூப்பர்வைசர் கீழே இந்த ஃபிட்ரு, எலக்ட்ரீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கர், லேபர் கேட்டகரி இருப்பாங்க. இந்த சூப்பர்வைசர் அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்ப பெக்யூலரான ஒரு கேரக்டர். அவங்க எல்லா லெவல்லையும் வந்து கான்டாக்ட் வச்சுருப்பாங்க. கீழே லெவல்லேருந்து லேபரு, அதுக்கு கீழே இந்த க்ளீன் பண்ணுறவங்க, அதுக்கு கீழே அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எல்லாருக்கிட்டையும் ஒரு கான்டாக்ட் இருக்கும். அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூனியர் இன்ஜினியர், மேனேஜர், டாப் லெவல் மேனேஜர் வரையும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா காலகாலமாக இருக்கிறவங்க அவங்க, அப்படின்னு தான் சூப்பர்வைசராக ஆக்குவாங்க. எல்லாரையும் மேய்க்கக்கூடிய வேலை. அதே மாதிரி மேனேஜருக்கும் வந்து எல்லா வேலையும் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்ஜினியர் வந்து அவங்கக்கிட்ட வந்து சொன்னால் தான் வேலை நடக்கும். அவங்க தான் போய் லேபர்கிட்டலாம், ஒர்க்கர்கிட்ட, எலக்ட்ரிஷியன்கிட்ட என்ன பண்ணணும்லாம் சொல்லுவாங்க. அதில் ஒரு ஆள் தான் இந்த கட்டை மாதிரி. இப்படி வந்து கொஞ்சம் அப்படி பழக்கம் ஆச்சு சைட்டில். அவர் வருவார், என்ன சார் பண்ணோம், இது வேணால் அது பண்ணுமா, பேனலில் வேலை செய்யணுமா, எத்தனை எலக்ட்ரிஷியன் வேணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணுவார். மின்னல் வேகத்தில் வருவார், மின்னல் வேகத்தில் போயிடுவார். அது இல்லாமல் நிறைய சூப்பர்வைசர்ஸ் இருந்தாங்க. ஸோ இப்படி வந்து தான் அறிமுகமானார். அவர் அறிமுகம் ஆகிட்டு ஒரு நாள் இது மாதிரி நைட்டில்
கேம்பில் உட்காந்துனாங்களாம். கேம்ப்புன்றது ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ வந்து இந்த ஃபோன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இருக்குது, இதெல்லாம் நம்ம பட்டன் ஃபோன்ஸ் தான். வீட்டிலலாம் பேசணுன்னா நெட் சென்டர் போயிட்டு அங்கேருந்து இந்த ஸ்கைப்புன்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அப்போ வந்து 1 hour அதை வாங்கி வீட்டிலலாம் பேசுவோம், அந்த காலம் அது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு இது மாதிரி உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம், சூப்பர்வைசர்ஸ் எல்லாம். இப்போ எங்களை மாதிரி புதுசாக வந்திருக்கவங்கக்கிட்ட மேனேஜர்கிட்டையும் பழக முடியாது, சீனியர் ஆளுங்கிட்டையும் பழக முடியாது. எங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க வந்து இந்த சூப்பர்வைசர்ஸ் தான். அவங்களுக்கு தனியாக ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், நல்ல வசதியாக வச்சுருப்பாங்க ரூமெல்லாம். ஏன்னா ரொம்ப நாளாக இருக்கிறதுனால ரூமில் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, நல்லா ஃபேன் செட்டப்பு, ஏசி, அந்த மாதிரி ஏசி எல்லா ரூமில் இருக்கும். பட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வச்சு நல்லாயிருக்கும் ரூமு. அது சும்மா நாங்கள் போய் உட்காந்து எல்லாம் கும்பலாக அரட்டையாக உட்காந்து பேசிகிட்ருப்போம், இவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைங்கள்லாம் ஓடும். அப்புறம் ஒரு நாள் இந்த ஆள் வந்தார், கட்டு மாதிரி வந்துட்டு இந்த படம் கதவு தட்டினார். போய்ட்டு வாயா கட்ட மாதிரி என்ன அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கதவு தந்தார் அந்த ரூம் சூப்பர்வைசர். மனுஷனாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வருவார். எப்போ அப்படி தான் திட்டிகிட்டே தான் வர்றார் யாரையாச்சும், மனுஷனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னையா கடைக்கு தானே போனேன், நீ வேறு ஒரு ஹார்லிக்ஸ் வாங்க சொன்னியா, பசங்களுக்கு வாங்கி கொடுங்க, ஹார்லிக்ஸ் நல்லது உடம்புக்கு, இப்போ தான் அது வந்துருக்குதுங்க அப்படின்னா அந்த ஆள் சொல்கிறான், நீ வேறு பசங்க அதை சாப்பிட்டே தீர்த்துருவாங்கய்யா, அது எதுக்கையா வாங்கிட்டு அப்படிங்கிறான். இப்போ நான் ஹார்லிக்ஸ் என்ன கொட்டி கோலம் போடுவா, எதை சொன்னாலும் இப்படி இடக்க முடியலையே சொல்கிறேன். அந்த ஆளுகிட்டெல்லாம் நான் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாப்புல. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி ஆடிட்டே இருந்துட்டு, இனிமேலாம் அந்த ஆளுகிட்டெல்லாம் நான் வேலை பார்க்க மாட்டேன், வீட்டு வேலை செய்ய சொல்கிறான், கேஸ் எத்தனை சொல்கிறான், இதெல்லாம் நான் அப்போ இந்த பழக்கம் பார்க்குறதுக்காக நான் ஊர்லேருந்து வந்தேன், நான் ரிசைன் பண்ணிடுவியா, இந்த எக்கம்மெல்லாம் எடுத்துங்க, இதெல்லாம் தேவையே இல்லை அப்படி இப்படின்னு திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் அவர் அப்படியே கூல் பண்ணி, அவர் வந்து இந்த கோவப்பட்டால் நம்மளுக்கு சிரிப்பாக வரும், இந்த பாடி லாங்குவேஜ் இப்படி இப்படின்னு பார்ப்பார், திருப்பி எழுவார். ஏன்னா அந்த கோவத்துக்கான அந்த டெப்த்து இது அர்த்தமே இருக்காது. ஏதாவது ஒரு சின்ன மேட்ரு எடுத்து கோவப்படுவார், அவரே கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறம் நண்டெல்லாம் வறுத்து வச்சுருந்தாங்க அப்போ ஸ்பெஷலாக. நண்டு வாசனை வந்தோடனே திடீர்னு அந்த கோவம்லாம் அப்படியே காணாமல் போயிட்டு, இன்றைக்கி நான் நண்டா எடுங்க எல்லாம் நண்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசனையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டார் தட்டு வச்சுக்கிட்டு. அந்த இவ்வளோ நேரம் இந்த கோவப்பட்டு அதெல்லாம் டக்குன்னு மாற்றி போச்சு. இப்படியான ஒரு பெக்குலியரான கேரக்டர் நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் காலங்கள் போக போக அவர்கிட்ட வந்து ஒரு ஜாலியான ஒரு நெருக்கமான ஒரு உறவு வந்து உருவாயிடுச்சு. எங்கே போனாலும் வெளியில் கூப்பிட்டு போவாப்புல. இந்த மெஸ்ஸெல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து பர்ச்சேஸ் எல்லாம் அவர் தான் போவாப்புல. அப்போ நாங்கள் ஜாலியாக கூட அவர்கிட்ட போவோம். அதுவும் இந்த கடைக்காரங்கிட்டெல்லாம் பேசும்போது நம்ம ஓடி வந்துடுவோம் அங்கேருந்து. அவர் சுத்தமாக ஹிந்தி தெரியாது, ஆனால் பயங்கரமாக ஹிந்தி பேசுகிற மாதிரி பேசுவார். ஏன்னா மேக்ஸிமம் இந்த மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க தான் இருப்பாங்க, அது இந்த ஹிந்திக்காரங்க தான் இருப்பாங்க, இந்த பெங்காலிங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம். மீன் கடையில் போனார், அவன் வந்து 10 ரியால், அதுக்கு மேலே ஒரு ரூபா கூட நான் குறைக்க மாட்டேன், 1 ரியால் கம் கரேகா அப்படின்னே அந்த 1 ரியாலை பிடிச்சிக்கிட்டாப்புல. நீ முதல்ல 1 ரியால் தான் சொன்னேன், இப்போ தான் 10 ரியால் நீ மாற்றிட்ட, நீ 1 ரியாலுக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சட்டையை பிடிச்சி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நான் மெதுவாக சொன்னேன், கடைமுறை என்ன அவர் வந்து 1 ரியால் கம்மி பண்ண மாட்டேன்னாரு. அவன் நான் கம்மி பண்ணுறது, நானே கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் 10 ரியால் மீனுக்கு 1 ரூபா தான் கொடுக்குறாரு. அவன் தலையில் அடிச்சுக்கிட்டான், நீ எடுத்துன்னு போ, முதல்ல இங்கேருந்து இடத்த காலி பண்ண, தயவுசெய்து ஹிந்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பயங்கரமாக காமெடி பண்ணுவார். காமெடினா நமக்கு காமெடியாக இருக்கும், ஆனால் அவர் பயங்கர சீரியஸாக தான் பண்ணுவார். இன்னொரு நாள் இந்த சைட்டில் வந்து சின்ன ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும், அதில் வந்து நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் மேனேஜர்லாம். திடீர்னு கதவு திறந்து உள்ளே வந்துட்டு ஃபோனை கொடுத்தாரு. நீங்களே பேசுங்க சார், இவங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா, என்னையா எது கேட்டாலும் குட் மார்னிங் சார்னு சொல்கிறான் ஃபோனில், நீங்களே கேளுங்க என்னான்னு சொல்லிட்டு. பைத்தியக்கார பசங்களெல்லாம் என் தலையில் கட்டிட்டு இந்த மாதிரியெல்லாம் என்கிட்ட வேலை வாங்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுருந்தார். அப்புறம் எங்கள் மேனேஜர் மெதுவாக எடுத்தார். ஹலோ அப்படின்னா அந்த சைடில் ஒரு டிரைவர் பேசுகிறான், அவன் ஹிந்திக்காரன்.
அப்போ வந்து ஜிபிஎஸ்ஸு மேப்லாம் எதுவும் கிடையாது. இவர் கட்ட மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு டிரைவர் அனுப்பிச்சிருக்காரு. அவன் போய் எங்கே நின்ட்டான், ஸ்டக் ஆகிட்டான். கெட்டமாரிக்கு வந்து நல்லா அந்த ஏரியாலாம் நல்லா பழங்கும், என்ன ரொம்ப நாளாக இருக்கார் இல்லையா. நீ எங்கேயா நிற்கிற அப்படின்னு வந்து இவர் ஹிந்தியில் கேட்கணும். ஆனால் இந்த ஆள் என்ன கேட்டான்னு தெரியல. அவன் வந்து குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார்னு திருப்பி திருப்பி சொல்லின்னு இருக்கான். மேனேஜர் வந்து மெதுவாக ஹிந்தியில் கேட்டார், கிதரையா கிதரை அப்படின்னோடனே, சார் मेरा का सामने एक बड़ा डिस्प्ले है, वो डिस्प्ले में गुड मॉर्निंग ये डिस्प्ले आ रहा है அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டார். பிரிட்ஜுக்கு மேலே வந்து அது ஓடிட்டுருக்கோம் அந்த டிஸ்பிளே, எல்இடி டிஸ்பிளே, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து அவ்வளோ நேரம் அவன் சொல்லிகிட்ருக்கான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவனை சாவடிச்சு இந்த ஆளுக்கு புரியாமல் அங்கேருந்து ஃபோனை கூட்டின்னு வந்து மேனேஜர் முன்னாடி கடாசி. நாம் எதாவது கேட்டேன், என்ன சார் பிரச்சனை அப்படின்னே. அதான் அந்த பிரிட்ஜான அந்த குட் மார்னிங் டிஸ்பிளே இருக்கும், அதை சொன்னால் இந்த ஆளுக்கு புரியுன்னு பார்த்து அவனும் 1 மணி நேரமாக போராடினுக்கிறான் போல இருக்குது அப்படின்னோடனே அவர் சொல்லிட்டார், நீ அங்கேருந்து வந்து ரைட்டில் போ, லெஃப்ட்டில் கீழே ஒரு பிரிட்ஜ் வரும், அங்கே போனீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா வரும், அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லிட்டார். அப்புறம் இவர் உட்காந்துருந்தார். சரி வாங்க எல்லாம் டீ சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இதுவே மறந்துட்டார். டக்குன்னு அப்படி டீ சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் டீ சாப்பிட கூட்டின்னு போயிட்டார். இப்படி வந்து அடிக்கடிக்கு இந்த மூடு ஸ்விங்காகி அதுக்கப்புறம் இருக்கிற அந்த காமான ஒரு சூழல் எல்லாம் வந்து பயங்கரமாக டெரராக மாற்றி எப்பவுமே ஒரு பரபரப்பாக வேலை செய்கிற மாதிரி, இந்த கம்பெனியே அவர் இல்லைன்னா ஒரு இன்ச்சு கூட அந்த சைட்டில் வேலை நடக்காத மாதிரி அப்படியே தான் சுற்றிகிட்டே இருப்பார். என்னென்னா ரொம்ப உஷாராக இருக்கிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நினப்பு. ஆனால் அது வந்து அப்படி தான் நடந்துப்பார். அவரை வந்து 5 நிமிஷம் ஏமாற்ற முடியாது, லேபர்ஸ் எல்லாம் ஒருத்தனும் வந்து ஏமாற்ற முடியாது, எல்லாமே என் கண்ட்ரோல் தான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வெகுலியான ஆள். நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்கன்னா பாவம் ஒரு ஏமாத்திடலாம். அப்படி தான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சு. சம்பவம் அப்படின்னு சொல்ல முடியாது, நமக்கு தான் சம்பவம். ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் இப்படி தான் டிவி பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். கட்ட மாதிரி எதுக்கோ வேகமாக இப்படி கிராஸ் பண்ணி உள்ள ரூமில் போயிட்டு கதவு சாத்துக்கிச்சு. யார் இப்போ உருண்டு போனது அப்படின்னு வந்து கேட்டால் அது கட்ட மாதிரி தான். அதனால சரின்னு சொல்லிட்டு உள்ளே என்ன பண்ணுறோம் போய் கூட்டணும் அப்படின்னோடனே அவர் ஒய்ஃப் கிட்டே பேசிகிட்ருக்காரு. பேசுறதுன்னா பயங்கர சத்தம் போட்டு பேசுவார். திட்டுறாரா இல்லை பேசுகிறாரானே தெரியாது. அவர் ஒய்ஃப் கிட்ட கண்ணா பின்னான்னு பேசிகிட்ருப்பார். சில நேரத்தில் கெட்ட வார்த்தைகள்லாம் கூட காதில் கேட்கும். அப்படி பேசிகிட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு கொரியாவுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக எங்கள் மேனேஜர் வந்து போகிற மாதிரி இருந்தது, ஃபேக்ட்ரி இன்ஸ்பெக்ஷனுக்காக. நாங்கள் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரியான சாப்பாடெலாம் கிடைக்கும், இவர் போய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னலாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் கட்ட மாதிரியை கொரியா காமிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஆரம்பித்தார். நான் வந்து சார் என்ன சொல்கிறீங்க, அவர் மேனேஜரு, நம்ம இன்ஜினியர்ஸே யாரும் போக முடியாது, மேனேஜர்ஸ் அந்த கேட்டர்லாம் போகலாம், கட்ட மாதிரி எப்படி போக முடியும், கம்பெனி அனுப்ப கட்டியிருந்தேன்னு நம்ம அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானே போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு சூப்பர்வைசர் என்ன பண்ணார், கட்ட மாதிரி கதவு தட்டினோடனே அவர் ஃபோனில் இருந்தார்னா, யோ இதையா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு நல்லா லுங்கியில் மடிச்சு கட்டிட்டு அதே டென்ஷனோட வந்தார். யோ நான் தான் வீட்டுக்கு பேசினுக்கிறேன், அந்த டைரக்ட் காலில் பேசினுக்கிறேன், சும்மா வந்து கதவை நொட்டிக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து வச்சார் எடுத்து போட்டுன்னு. என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு. நானே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேனேஜர் தான் ரொம்ப நேரமாக ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்காராமே, நீ தான் கிடைக்கலையாமே, நான் மத்தியானத்துலேருந்து ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்காரா. யோ நான் மத்தியானம் தான் பேசினேன் அப்படின்னா, எங்களுக்கு தெரியாது, இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னார், உடனே கிளம்பு அப்படின்னாரு. எங்கே கிளம்ப சொல்கிறீங்க, உனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணுமையா, எதுக்கு, நீ தான் கொரியா போகிறாமில்ல, எங்களுக்கே சொல்ல மாட்டேங்கிற, அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா, அதான் முன்னாடிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கியா கொரியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோன்னே இவர் உடனே அதிர்ச்சி ஆகிட்டார். நான் என்னத்துக்கு கொரியா போனோம், அவர் தான் ஏன் கொரியா போகிறாரு, அவருக்கு ஒரு ஹெல்ப்பர் வேணுமா, அங்கே
எல்லாத்தையும் எடுத்து வைக்க போக வர, ஃபேக்ட்ரியிலலாம் போனீங்கன்னா அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண, இங்கிலீஷில் வந்து பேச, அவருக்கு ஒரு ஹெல்ப்பர் வேணுங்கிறாரியா அப்படின்னோடனே, அந்த மாதிரியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன். என்ன விளாட்றீங்களா என்கிட்ட, யோ ஃபோன் பண்ணி கேளு நீயே அப்படின்னோடனே, இரு நானே கேட்குறேன்னு சொல்லிட்டு நம்பர் அடித்தார். நம்பர் அடிச்சுட்டு ரொம்ப நேரமாக ரிங் போது அவர் எடுக்கலை, மேனேஜர் எடுக்கலை. அந்த நேரத்துலலாம் அவர் அதிகமாக ஃபோன் எடுக்க மாட்டார். சரின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் அதையா சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லையா, ஒரு கோட் ரெடி பண்ணிக்க சொன்னார். நல்லா ஷேவ் பண்ணிட்டு நீட்டாக நான் நாளைக்கு காலையில் வந்து ரெடி ஆகிருந்தோம், நாளைக்கு மத்தியானம் வந்து நீ ஃப்ளைட் ஏறிடணும் அப்படின்னோடனே திடீர்னு மூஞ்செல்லாம் மாறி போச்சு, பரபரப்பாயிட்டார். இது நிச்சயமாக ஏன் சொல்கிறீங்க, நிச்சயமாக சத்தியமாக அப்படின்னோடனே, கோட்டு என்ன விலை இருக்கும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஒரு 100 ரியால் இருக்கும் கோட் சூட்டு அப்படின்னோடனே, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையா இப்போதைக்கு அப்படின்னோடனே, கட்ட மாதிரி பணம் விஷயத்தில் கில்லி மாதிரி, நீ வாங்கியா கொரியா போகிற, கிளைம் பண்ணிக்கலாம் என் ஆஃபீஸில், இதெல்லாம் ஆஃபீஸ் காசு தானே அப்படின்னோடனே, கிளைம் ஆகிடுமா, 100 ரியால், அது நம்பூர் காசு எவ்வளோ தெரியுமா அப்படின்னோடனே, வா கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே லிங்கெல்லாம் மாற்றிக்கிட்டு உடனே டக்குன்னு வந்துட்டார். வந்த உடனே கொஞ்சம் ஓவராக போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே துணி கடைக்கு போயாச்சு. போனாங்க, பயங்கர அதிகாரம் பண்ணுறாரு, இதை எடு அதை எடு, என்னையா அது கோட்டு சார் உங்கள் சைஸ்க்கெலாம் தைக்கணும் சார், ரெடிமேடாக கிடைக்காது, என்னையா கடை இது, சிங்கப்பூரான் கடைன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வா அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விரட்டுறாரு. அப்புறம் கட்ட மாதிரி கொரியாலாம் போகிற, எங்களுக்கு ட்ரீட்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னோடனே கொஞ்சம் நாள் யோசிச்சார். சரி வாங்க நம்ம போய் போண்டா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, போண்டாலாம் வேண்டாம் பெரிய கடையில் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மெஸ் மாதிரி, அங்கே நல்லா ஃபேமஸான ஒரு மெஸ்ஸில் போய்ட்டு 4-5 பேர், எங்களுக்கு கொஞ்சம் மாதிரி இருந்தது. ஆனால் அவர் பண்ணுற அந்த கலாட்டாலாம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், சரி இந்த ஆளுக்கு வேணுமையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் மீடியமாக தான் சாப்பிட்டோம், பரோட்டா அது இதுன்னு சாப்பிட்டு. அப்புறம் நான் சொன்னேன், சார் நான் கொடுத்துட்றேன் வேணாம் அப்படின்னோடனே, அவர் வந்துட்டு பார்த்தீங்களா புத்தி காமிக்கிறீங்க பார்த்தீங்களா, எங்களுக்கெல்லாம் நீங்கள் சோறு போடுறீங்களா அப்படி இப்படின்னு அவர் வந்து டக்குன்னு எடுத்து காசு கொடுத்துட்டார். யாரும் காசு எடுக்கக்கூடாது அப்படின்னு. சரிங்க போயிட்டு ஒரு நல்ல டைட்டாக ஒரு கோட்டு, ஏன்னா நல்லா இருப்பார், ஆள் தட்டியாக குட்டையாக இருப்பார், குட்டி இறுக்கி நல்லா ஒரு பக்காவாக ஒரு கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஃபேண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போது 80 ரியால் அவ்வளோதான் ஆச்சு. போட்டு 4-5 வாட்டி கண்ணாடியில் பார்க்குறாரு. அப்புறம் அந்த சின்ன ஃபோன்லேலாம் வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாரு. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, அப்போ வாட்ஸ்அப்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது நல்லாயா இருக்குது சொன்னால், அப்புறம் இன்னொரு ஆள் வந்துட்டு, நீ மேனேஜரோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், அவர் எப்படி இருக்காருன்னு தெரியல, அவரும் உன்ன மேனேஜர் நினச்சிட்டு போகிறாங்க அப்படின்னோடனே பார்த்தேன், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நீ ஒன்று பண்ணு, இந்த பட்டன் வேணால் கழட்டி விட்டுரு, அவர் பட்டன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னோடனே கொஞ்சம் சமாதானம் ஆனார். வெளியே வந்துட்டு திடீர்னு டை வேணுமா, ஐயோ அதை கேட்கலையே, நம்ம சார் டை போடுவாரான்னு தெரியலையே அப்படின்னோடனே, வேணாம் சார் வேணால் டை போட்டுக்கிட்டோம், நம்ம வந்து கோட் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு மாதிரி பயந்துட்டார். சரி எல்லாம் தடபுடலாம் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு வர்றதுக்கு 10 மணி ஆகிடுச்சு. சொல்லிட்டு இப்போ என்னையா பண்ணோம், அடுத்தது என்ன, காலையில் ரூம் கதவு தட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் ரெடியாக இருக்க சொன்னார். பார்த்துட்டு ரெடி ஆகிடு, பார்த்தியா அங்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாம் மறந்துடாத, எப்படியும் 10 நாள் நல்லா சுற்றிப்பார், நல்லா ஃபாரின் சரக்கெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னோடனே ஒரு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு அவர். அப்புறம் மறுபடியும் பார்த்தா ஒரு ரூமில் பயங்கர சத்தம். ஒய்ஃப்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்காரு, நான் எங்கே போகிறேன் தெரியுமா, கொரியா கேள்விப்பட்டுக்கிறியா, கொரியா லேடி கொரியா கத்திட்டுருக்காரு. எங்களுக்காக இப்போ ஓவராக போகுது சார், நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னோடனே, அவர் இன்னும் சூப்பர்வைசரு பார்த்துக்கலாம் விடுங்க, எவ்வளோ பார்த்தாச்சு அப்படின்னு போய் படுத்து தூங்கிட்டோம். காலையில் வந்து டம்மான்னு சத்தம் ஹாலில், என்ன சத்தம்னு சொல்லிட்டு எல்லாம்
எழுந்து வெளியே வரல, தெரிஞ்சிச்சு. அவர் மேனேஜர் வந்து செம்மையாக சத்தம் பண்ணுகிறார். இது காலையிலே நல்லா தலைக்கெல்லாம் ஒழிச்சிட்டு இறுக்கமாக அந்த கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு காலையில் போயிட்டு அவர் கதவு தட்டியிருக்காரு. தட்டின உடனே அந்த ஆள், அவரும் கொஞ்சம் வயசானதை அப்படியே தூக்கத்தில் எழுந்து வர்றாரு. லுங்கெல்லாம் மச்சிட்டு வெறும் பேர் பாடியோட எழுந்து வந்துட்டு அவன் கட்ட மாதிரி அப்படியே பல நிற்கிறாப்புல அவர் முன்னாடி. ஷேவெல்லாம் பண்ணிட்டு கோட் போட்டு அவர் பட்டுன்னு அடையாளம் தெரியலாட்டிருக்குது. யார் வந்தாலும் காலையில் இதாக ஹெட் ஆஃபீஸ்லேருந்து யாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அவனையே பார்த்துட்டு இருந்தாரான். யாருன்னு பார்த்துட்டு வணக்கம் சார் கிளம்பலாமா அப்படின்னு. அப்புறம் தான் டக்குன்னு தெளிஞ்சு இது கட்ட மாதிரின்னு ஒரு வந்து தெரிஞ்சிருக்கு. இன்னும் கட்ட மாதிரி ஏன் அப்படி சாவடிக்கிற காலங்காத்தால் வேறு கொரியா போனேன், நல்லா தூங்கணும். நான் எனக்கு மத்தியானம் ஃப்ளைட்டு, மத்தியானம் தான் ஏன் வரணும், வர சொன்னேன் அப்படின்னானே. இல்லை சார் காலையிலே வர சொன்னாங்க சார், நீங்கள் 6 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டிங்களா அப்படின்னோடனே. ஆமாம் யார் கொரியா தான் போகணும், மத்தியானம் என் எத்தமே ஏர்போர்ட்டில் விடணும், அதை தான் ஏன் சொல்லியிருந்தேன், உன் ஃபோன் போகல, அதான் சொல்லியிருந்தேன். இன்னும் எப்படி வந்துருக்குற என்ன? இப்போ காலையில் இல்லையா சார்? காலையில் இல்லையா, மத்தியானம் தான் ஏன் போகணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறாரு. திருப்பி கூப்பிட்டுருக்காரு, வாங்க. ஆமாம், ஏர்போர்ட்டு போகிறதுக்கு எதுக்கு கூட்ஸ் ஓட்டலாம் போட்டிருக்கு? இல்லை சார், கொரியா அவங்க கூட வரணும்னு சொன்னீங்களாம், அதுக்கு தான் இதையாவே அவனுக்கு சொன்னது அப்படின்னோடனே அவருக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ வச்சு இது விளையாடுறானுங்கன்னு சொல்லிட்டு. மாதிரி சொன்னாங்க சார் அப்படின்னே. பேரெல்லாம் அவர் சொல்லலை, சொன்னாங்க சார் அப்படின்னே. ஐயோ பைத்தியக்காரனையா நீ, நான் போகிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. பெரிய மனுஷன் இல்லையா, சரி உங்கள்கிட்ட யாரோ விளையாடிக்கிறாங்க, மனசில் எதுவும் வச்சுக்காத, ஆனால் ஒன்று பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது, நீ இந்த மாதிரி இது முன்னாடி கோட் சூட் போட்டுக்கிறியா அப்படின்னானு. இல்லை சார் கல்யாணத்தில், சார் என் கல்யாணம்லாம் ஓடி போய் கோயிலில் நடந்த கல்யாணம் சார். சரியா வாழ்க்கையில் வந்து ஒரு முறை கோட் போட்டிருக்கிறேன், நல்லா இருக்க, நான் உன்னெல்லாம் இப்படி பார்த்ததே இல்லை. ஒன்று பண்ணு, 9 மணிக்கு நீ ஸ்டூடியோவுக்கு போ, நல்ல ஃபோட்டோ ஒன்று எடு, ஃபோட்டோ எடுத்துகிட்டு கோட்டு வந்து நீனா கடையில் கொடுத்தீங்கன்னா காசு கொடுத்துருவாங்க திருப்பி. நான் வந்து பேசுகிறேன், இன்னொரு வாட்டி வேணால் எங்கன்னா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். ஹால்லலாம் நாங்கள் இருந்தோம், எதுவுமே பேசலை, கட்ட மாதிரி மெதுவாக அப்படி பார்த்துட்டு உள்ள ரூம்குள்ளார போயிட்டார். ரூம்குள்ளார போயிட்டு என்ன பண்ணாருன்னெலாம் தெரில, நார்மலாக வந்தார். நார்மலாக நாங்கள் வேலைக்கு போகிற ட்ரெஸ்லாம் வந்துட்டு நாங்களும் பெருசாக எதுவும் காமிச்சிக்கல. யோ நீங்கள் என்ன டிஃபனு பொங்கல் போடாதீங்கன்னா அவனை பொங்கலை போட்டு விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வழக்கமாக அவனை பிடிச்சி மெஸ்ஸுக்காரனை பிடிச்சி திட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் கட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆள் போய் கேட்டார். அப்படி பார்த்துட்டு, எல்லாம் உன் வேலை தான் யா, தெரியுயா, எனக்கு கொரியா போகிறது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லையா, ஆனால் என் பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் அவமானப்படி வச்சிட்டிங்களா பார்த்தீங்களா, வாழ்க்கையில் உங்களெல்லாம் மறக்க மாட்டேன் அப்படின்னாரு. அவ்வளோதான் கட்ட மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக தான் இருந்தது, சின்ன வயசு வேறு. பார்த்தா ஒரு 2 நாள் 3 நாள்லாம் அப்படியே போயிடுச்சு. டக்குன்னு அவர் அந்த மோடுக்கு போயிடுவார். டக்குன்னு மனசில் எதுவும் வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் ஆய்வுன்னு அதே மாதிரி சைட்டில் சுற்றிட்டுருப்பார். வந்தோடனே இந்த அப்ரேஷல் வந்தோடனே நான் ரிசைன் பண்ண போகிறேன், மாடு மாதிரி வழிக்கணும், ஒருத்தனும் கண்டுக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த மோடுக்கு அவர் வந்து போயிடுவார். அன்னிலேருந்து அவருக்கு வந்து கொஞ்ச நாள் கொரியா மாதிரி அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். கொஞ்ச நாள் கழித்து ரிசைனே பண்ணிட்டார் அவர். இன்னும் கட்ட மாதிரி ரிசைன் பண்ணுற என்சிசியில் நடக்காத ஒரு
விஷயமாச்சே இது அப்படின்னா, அந்த பெரிய இந்த சூப்பர்வைசர் ரொம்ப நாள் 20 வருஷம் 25 வருஷம் இருந்த ஆளுங்கள்லாம் வந்து அப்போ டக்குன்னு கம்பெனி இல்லாமல் கொஞ்சம் அப்படி மாறினோடனே செட்டில்மெண்ட் ஒரு அமௌண்ட் வரும் அவங்களுக்கு, 20 வருஷம் சம்பளம் அந்த மாதிரிலாம் வரும். அது கிடைக்காது அப்படின்ற பயத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் ரிசைன் பண்ணாங்க ஆரம்பித்தாங்க. அப்போது வந்து கட்டமாரியும் வந்து ரிசைன் பண்ணிச்சு. என்ன கட்டமாரி, நீ வந்து இப்போ பொண்ணுங்களாம் படிச்சுட்ருக்காங்கன்ற எதுக்கு ரிசைன் பண்ணுற அப்படின்னா, ஊரில் கோழி கடை இருக்குது சார், நம்மளுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது, ஒய்ஃப் கிட்ட வந்து இப்போ பார்த்துன்னுக்குறாங்க, நான் போய் அப்படியே கோழி கடையில் ஜாயின் ஆகிடுவேன், 3 கடை இருக்குது, நல்லா மெயின் பஜார்லேயே இருக்குது, வீட்டு வாடகை வருது, என்னத்துக்கு நம்ம கஷ்டப்படணும், அங்கே போய்ட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார். ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு திருப்பி வந்தார். திருப்பி வந்துட்டு ஒரு 4 வருஷம் இருக்கும், 4 வருஷம் கழித்து திருப்பி வந்தார். எங்கள் கம்பெனியில் என்னென்னா திருப்பி ஆள் எடுக்க மாட்டாங்க, ஒன்ஸ் போனது தான். ஆனால் கட்டமாரிக்குன்னு ஒரு பேர் இருக்குது. பேர்னால் வேலை செஞ்சு பேர் இல்லை, இந்த மாதிரி கூத்தடிச்ச பேர் தான் இருக்கும். இந்த வெகுளித்தனம், இந்த கிறுக்குத்தனம், இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுறதுனால எல்லா மேனேஜருக்கும் அவர் வந்து இது பரிச்சயமான ஒரு ஆளாக இருந்தார். பார்த்தா சந்தோஷமாக இருக்கும்னு வச்சிங்களேன். ஒரு ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் இந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு டென்ஷனாக அவன் திட்டு வாங்கிட்டு வந்து நிற்கும்போது இவர் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு வெகுளித்தனம் அவர்கிட்ட இருக்கும். ஸோ அதனால் மேனேஜர்ஸ்க்கு நல்லா பிடிக்கிறதுனால திருப்பி எடுத்துகிட்டு வந்தார். வந்தோடனே உடம்பு வந்து அவருக்கு சரியில்லாமல் போக ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன், என்ன கேட்ட மாதிரி நல்லா இருக்கீங்களா, என்ன ஊருக்கெல்லாம் போனேன், அப்புறம் கோழி கடை வைக்கிறேன்னு போனேன், என்னாச்சு கோழியெல்லாம் செத்து போச்சா அப்படின்னு. அது ஏன் சார் கேட்குறீங்க, ஊருக்கு போனேன், கோழி கடையெல்லாம் நல்லா தான் போயின்னு இருக்கு, ஆனால் கோழி கடை நம்ம பேரில் இல்லை அப்படின்னா, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடாது சார், விட்டுருங்க சார் அப்படின்னு. அவங்க மாமனார், அவங்க அந்த அம்மா, அவங்க மச்சினை அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ஆனால் அவர் சரியாக சொல்ல மாட்டேன்ட்டார். அது என்ன பர்சனலான விஷயம், அது என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் பொதுவாக அந்த மாதிரி நடக்கிறது உண்டு. இங்கே வேலை செய்கிற சூப்பர்வைசர்ஸ் ஆகட்டும், ரொம்ப நாள் இங்கே இருந்துருவாங்க. அவங்களுக்கு அந்த குடும்பத்தோட அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் இருப்பாங்க. ஊருக்கெல்லாம் போனால் சில குடும்பங்கள் ஓகே நல்லா பார்த்துக்குறாங்க. நிறைய கதைகள் நாங்கள் கேட்டுட்டோம். அவங்கள வந்து ஊருக்கு போனால் அவங்களுக்கான அந்த ஊரில் போய் அந்த சூழலில் ஒட்ட முடியாமல், அந்த மரியாதை கிடைக்காம, பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள அட்டாச்மெண்ட் இல்லாமல், மனைவிக்கும் அவங்களுக்கும் ஏன்னா இவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை அவங்க வந்து செட் பண்ணிகிட்ருப்பாங்க. இவங்க போய் திடீர்னு அங்கே போய் உட்காரும்போது ஒரு வெளியாள் வந்து உட்கார மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி ஒட்ட முடியாத போன ஆட்கள் வந்து நிறைய பேர் தெரியும். குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுற, அங்கேருந்து போய் கஷ்டப்படுற ஆட்கள் வந்து நிறைய தெரியும். நல்லா வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படியான ஒரு கதை தான் இவருக்கு ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த கோழி கடை நம்பி போய் அது வேறு ஆட்கள் வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தார் அவன் மாமனாரை. அவர் ஏதோ கட்சியில் கொஞ்சம் ஆள் போல இருக்கு. ஸோ அது பர்சனலான விஷயம் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதிகமாக கேட்டுக்கல. ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தார் ஆள். அப்படி போக அவருக்கு உடம்பும் சரியில்லாமல் போயிடுச்சு. திடீர்னு நான் யாரையோ கேட்கும்போது கட்டமாரி வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னார். மறுபடியும் போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து கட்டமாரி வந்து இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்தது. இதெல்லாம் நம்பவே முடியாத ஒரு அதிர்ச்சியான விஷயம். அவர் இல்லைன்னு வந்து எங்களால் நம்பவே முடியல. ஏன்னா அந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒன்றி போன ஒரு ஆள். அவர் இல்லை அப்படின்றத வந்து யாராலையும் அதை ஏற்றுக்கவே முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு. அவருக்கு அந்த கிட்னி ஏதோ ஃபெயிலியர் ஆகி சரியாக வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணாமல் அந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் காசு போட்டு அவங்களுக்கு ஃபேமிலிக்கு ஏதோ கொஞ்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னே நாங்களாம் கான்ட்ரிபியூட் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்கள் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப நல்ல மனுஷன் அவர் என்ன பண்ணார், எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கட்டமாரியோட பொண்ணு வந்து பிலிப்பைன்ஸில் வந்து டாக்டர் படிக்குது,
அதுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் மறுபடியும் எல்லோரும் காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த மேனேஜர் தலைமையில் அவர் வந்து அனுப்பிவிட்டார். நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார். அந்த இடத்துல கட்டமாரியோட பொண்ணுக்கும் வந்து ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சாங்க. இந்த கொரோனா பீரியட் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் அந்த அந்த சூப்பர்வைசர்ஸ் பசங்கள்லாம் வந்து நல்லா படிக்கிற பசங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சொல்லி 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 வளர்ப்பாங்க. ஏன்னா அந்த அந்த கேட்டர்லேயே இருப்பாங்க. சின்ன சின்ன எங்களை மாதிரி சின்ன சின்ன இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் பேர் சொல்லி கூப்பிட்றதும் அந்த மாதிரியான சூழலில் அவங்க இருந்துட்டு அவங்களோட பசங்கிட்ட வந்து சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க போல இருக்குது. நான் பார்த்த சூப்பர்வைசர்ஸ் பசங்க எல்லாமே சில பசங்கள்லாம் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த பசங்கள்லாம் இருக்குது, மாவட்ட ரீதியில் ஃபஸ்ட் எடுத்த பசங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி கட்டமாரி பசங்களும் நல்லா படித்து ஒரு டாக்டர் அந்த மாதிரி படிக்கிறதா கேள்விப்பட்டோம். ஸோ எல்லாருமே உதவி செஞ்சோம் கட்டமாரிக்கு, அவங்க பொண்ணுக்கு, அவங்க ஃபேமிலிக்கெல்லாம். ஆனால் கட்டமாரி பற்றி நான் இங்கே ஏன் சொல்லணும் அப்படின்னா, எனக்கும் கட்டுமாரிக்கும் இந்த மாதிரியான ஒரு எல்லாருக்கும் இருக்கிற நட்பு அந்த மாதிரியான விஷயமா இருந்தாலும் ஒரு படி மேலே வந்து கட்டமாரி நாங்கள் மறக்க முடியாத ஆளாக நினைக்கிறது வந்து எங்கள் குடும்பத்தில், எங்கள் ஃபேமிலியில் நானும் என்னோடய ஒய்ஃப் அப்போ எங்களுக்கு குழந்தையெல்லாம் இல்லை. ஒய்ஃப் அப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, 1 வருஷம் கூட ஆகலை. அவங்களுக்கும் தெரியும், நாங்கள் அடிக்கடிக்கு பேசுவோம். ஒரு கேஷுவலாக எல்லாம் வீட்டுக்கெல்லாம் வந்தது உண்டு எங்கள் வீட்டுக்கு. ஒரு நாள் எங்கள் ஒய்ஃப்க்கு வந்து வயிற்று வலி வந்துருச்சு. கடுமையான வயிற்று வலி, தாழ முடியாத வயிற்று வலி. அப்படி வரும்போது நைட்டு ஒரு 11:15 இருக்கும், 11:15. அது வந்து அப்போ மிட் நைட். இப்போ 10-11 மணியெல்லாம் சாதாரணமாக ஆகிடுச்சு. அப்போ நான் சொல்லும்போது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மிட் நைட் டைம் ஊரே வந்து கம்ப்ளீட்டாக மேக்ஸிமம் அடங்கிடும். அந்த டைமெல்லாம் ஹைவேஸில் மட்டும் வண்டிகள் போகும். அப்போ நான் வந்து கொஞ்சம் சின்ன பையன், சின்ன வயசு, ரொம்ப அதிகமாக தெரியாது. அப்படின்னோடனே எங்கள் மேனேஜருக்கு தான் நான் கால் பண்ணேன். சார் இந்த மாதிரி ரொம்ப துடிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் மேனேஜரோட சொந்தக்காரங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருந்தாங்க, அவங்ககிட்ட தான் நாங்கள் பார்த்துட்டும் இருந்தோம். அப்புறம் அவர் வந்து அவங்களுக்கு லேடி டாக்டர் தான், அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து க்ளோஸ்னால் எமர்ஜென்சியில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், பட் அந்தளவுக்கு வசதி இல்லை. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்ன வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட சொல்லுங்கள், மிட் நைட்டில் அவங்க தான் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, நல்லா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அவர் மேனேஜர் என்ன பண்ணார், கட்டமாரி தான் அனுப்பிச்சி விட்டார். போய் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கட்டமாரி தான் அந்த மிட் நைட்டில் வந்து வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்தார். டக்குன்னு வந்துட்டார், அவ்வளோ ஸ்பீடாக வந்திருக்காரு. கேம்ப்லேருந்து நாங்கள் தனியாக வீடு எடுத்துருந்தோம். வந்துட்டு மேலே ஓடி வந்து என்னாச்சின்னு கேட்டுட்டு, அப்போது கைத்தாங்களாக ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வண்டியில் ஏற்றி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாம் எனக்கு தெரியாது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, கட்டமாரி தான் வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, அந்த நல்ல தெய்வாதீனமாக அங்கே ஒரு நல்ல லேடி டாக்டர் இருந்தாங்க. இந்த ஊருக்காரங்க தான், சவுதிக்காரங்க தான். நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து, கவர்மெண்ட்டு டாக்டர் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் இந்த ஊருக்காரங்களுக்கு ஃப்ரீ தான், பட் நமக்கு வந்து எல்லாமே காசு கட்டணும். அப்போ இன்சூரன்ஸ் கூட நான் எடுக்கலை. ஹாஸ்பிட்டல் போனால் பெரிய தொகை ஆகும். இவங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் சேரில் உட்காந்துருக்கேன். கட்டமாரி மெதுவாக வந்தார். சார் அப்படின்னாரு. என்ன கட்டமாரி, காசு இருக்கா சார் அப்படின்னாரு. இருக்குது கட்டமாரின்னு சொல்லிட்டேன். ஆனால் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரே வண்டி எடுத்துகிட்டு போனார். யார்கிட்ட எப்படி பேசி என்ன வாங்கிட்டு வந்தாருன்னு தெரில, காசு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. மேனேஜர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. இவரே போய் எல்லார்கிட்டையும் பேசி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்தாரு. அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் போயிடுச்சு. ஓரளவுக்கு அவங்களுக்கு வலி குறைய ஆரம்பிச்சது. நான் சொன்னேன், மாதிரி நீ வேணால் வீட்டுக்கு ரூம் போ, நான் பார்த்துக்கிறேன், நான் வேணால் ரிட்டன் வந்து டேக்ஸில் அது மாதிரி போய்க்கிறேன்
நீ கிளம்ப, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு நீ சைட்டுக்கு போகணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், பார்த்தீங்கன்னா சார் சைட்டுனா டெய்லி தான் இருக்குது, இன்றைக்கி தான் சைட் இல்லாமல் இருக்குது, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீ வாங்கிட்டு வந்தார். நைட்டு ஃபுல்லாக எங்கிட்ட உட்காந்துருந்தார். ஒரு கணம் கூட ஒரு நகரவே இல்லை. ஏதாவது வேணும்னா போயிட்டு வாங்கிட்டு வருவார், மெடிக்கல் ஏதாவது வாங்கிட்டு வருவார். கூட இருந்தார். கூட இருந்துட்டு காலையில் ஆயிடுச்சு, ஒரு 4-5 மணி ஆயிடுச்சு. ஆகிட்டு நாங்கள் அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. மெதுவாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து மேலே படிக்கட்டி ஏறி மேலே வந்து வீட்டில் விட்டுட்டு, சரி மாதிரி நீங்கள் எப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, மேடம் கேட்டதாக சொல்லுங்கள் சார், பத்திரமா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு காலையில் திருப்பி வந்துட்டார். 6-7 மணிக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சார் வந்து சொன்னார், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு சொன்னார் அப்படின்னோடனே, இவங்க வழக்கமாக பார்க்குற அந்த லேடி டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க மறுபடியும் தரவாக செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு மாறி போயிட்டு எங்களுக்கு டிஃபன்னு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் எங்கள் கூட இருந்து எங்களை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் சைட்டுக்கே போனார். அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா சைட்டில் பழகிட்டு அந்த மாதிரி தான் இருந்தோம். நிறைய விஷயங்கள் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஒய்ஃப் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, கட்டுமாரியை வந்து நீங்கள் வீட்டுக்கு விட்டு வரணும், நம்ம வந்து எல்லாம் ஒன்று உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒய்ஃப் வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு அப்படின்ற விஷயத்தில், ஏன்னா இங்கே வந்து வீட்டு சாப்பாடு வந்து கிடைக்கிறது வந்து விதவிதமான சாப்பாடு கிடைக்கும். பட் வீட்டு சாப்பாடுங்கிறது வந்து கொஞ்சம் ரேரான விஷயம். அதனால் சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி, நானும் வந்து சொல்லுவேன், கண்ட மாதிரி அது டக்குன்னு வேறு சைட்டுக்கு மாற்றிடுவாங்க, எங்கேயாவது இருப்பார், ஒரு வருஷம் கழித்து பார்ப்போம், மாதிரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே, வரேன் சார்னாரு. கடைசி வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வரல. அப்புறம் சொன்ன வீட்டில் வந்துட்டு இப்போ சமீபத்தில் தான் எங்களுக்கு குழந்த எல்லாம் ஆகிடுச்சு, பெரியவன் ஆகிட்டாங்க, எல்லாம் 2 குழந்தை ஆகிடுச்சு. இப்போ வந்து இறந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஊரில் கெட்ட மாதிரி இறந்துட்டாரான் அப்படின்னோடனே வீட்டில் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்கள் கையால் ஒரு வேலை அவங்களுக்கு வந்து சாப்பாடு போகணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மாதிரி வந்து மறக்க முடியாத ஆளாயிட்ட மனசில். சில பேர் அப்படி தான், நிறைய பேர் இருக்காங்க, நிறைய உதவிகள் செய்த நிறையா ஆட்கள் இன்னும் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம காசு பணத்தை தாண்டி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. இப்போ சர்வீஸ் அப்படின்றது நிறையா வந்துடுச்சு. ஃபோன் பண்ணால் போதும், வீட்டுக்கு அந்த எல்லாமே வருது. பட் அப்போல்லாம் வந்து மனிதர்களோட குணங்கள் தான் நம்மளை வந்து பெரும்பாலும் காப்பாற்றிட்டு இருந்தது, காசுன்றதை விட. நிறைய பேர் நிறைய விதத்தில் லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு வந்து உதவியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களாம் வந்து மறக்க முடியாத ஒரு ஆட்களாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் கட்டமாரி வந்து எப்போயாவது பேசுவோம். அப்போ அந்த பேச்சுவாக்கில் கட்டமாரி இப்படி பண்ணார் அப்படின்னு தான் சிரிச்சுட்டே வந்து சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ஆள். சரி, இந்த கதைக்கும் அந்த புத்தகத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த புத்தகத்தை பற்றி பேசலாம். செல்வம் இவர் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்தில் ஒரு சின்ன குடும்பத்திலேருந்து இந்த 80s அப்போ ரொம்ப கலவரமாக இருந்தது இல்லையா. ஒரு ஏழையான குடும்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு கதை ஆரம்பிக்கிறதுக்காக நான் அது மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு ஏழையான குடும்பத்திலேருந்து எப்படியாவது சம்பாரித்து வீடு கட்டி கல்யாணம் பண்ணணும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ப்ராப்பராக வந்து அதுக்கான வேலை கிடச்சி போகாமல் அங்கே உள்ள அந்த பாணியில் ஒரு ஏஜென்சி மூலயமா ஃப்ரான்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அப்படி முயற்சி பண்ணும்போது அங்கேருந்து ஃப்ரான்ஸில் வந்து அவங்களோட மச்சான் ஒருத்தர் இருக்கிறார். அந்த மச்சான் வழியாக வந்து விசாலாம் அரேஞ்ச் பண்ணி ரஷ்யாவுக்கு போயிட்டு, ரஷ்யாவிலேருந்து பெல்ஜியம் போயிட்டு, பெல்ஜியம்லேருந்து திருட்டுத்தனமாக நம்ம வந்து ஃப்ரான்ஸுக்கு போகிற மாதிரியான ஒரு செட்டப் அவர் வந்து உருவாக்குறார். அப்படி போகும்போது ஒரு 3 பேர் அதில் வந்து அவர் கூட இணைகிறாங்க. முதல்ல கொழும்பு போகிறாங்க, வழக்கமாக மாஸ்கோ போகிறாங்க. மாஸ்கோ போயிட்டாங்க, ஒரு பெரிய குட்டி கலாட்டா நடக்குது. கலாட்டெல்லாம் முடிச்சுட்டு பெல்ஜியம் போகிறாங்க. பெல்ஜியம் போயிட்டால் ஃப்ரான்ஸில் வந்து அவங்கள விட மாட்டேங்கிறாங்க.
ஒரு காரில் தான் போகிறாங்க, ரோடு வழியாக தான். போவோமா மாட்டோமா, ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி வந்துட்டோம், அப்படி மாட்டினா நம்மளை வந்து திருப்பி ஸ்ரீலங்கா காமிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நிலமை. அப்படியான நிலமையில் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் அந்த கேட்டில் வந்து நின்றுட்டுருக்குறாங்க. அந்த செக்கிங் ஆஃபீஸர் கண்ணாபின்னான்னு கேள்வி கேட்குறாங்க, கண்ணாபின்னான்னு திட்டுறாங்க, எங்கேருந்தா வரீங்க நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக அவள் அரவமற்ற அந்த கேட்டில் வந்து ஒரு கார் வந்து வருது. அந்த காரில் வந்து தேவதைகள் போல் ஒரு 3 பெண்கள் வராங்க. எல்லாம் அந்த ஆஃபீஸருங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக தான். அப்புறம் யார் இவனுங்க ரொம்ப நேரமாக நின்றுக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது டிஸ்டர்பாக இருக்குது இவங்க நின்றுட்டுருக்கிறது. என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரிச்சலில் வந்து அவங்கள கேட்டு அந்த பெண்கள் வந்து சொல்லி போய் தொலைங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழலால், ஒரு தேவதைகளால் வாழ்த்தப்பட்டு அவங்க வந்து ஃப்ரான்ஸ்குள்ளே நுழைஞ்சி அங்கே ஒரு 10 வருடங்கள் அகதியாக இருக்கார். அகதி அப்படின்னோடனே அது மச்சான் தானே எல்லாம் ஏற்பாடு பண்ணார். அவர் ரூமை கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு ரூமில் வந்து பல பேர் இருப்பாங்க, ஒரு சின்ன ரூமில் 10-12 பேர் இருப்பாங்க. அப்படி தங்கி அங்கே வந்து ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பயத்தில் இருந்து பின்னாடி வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து அவருக்கு ஒரு க்ளீனிங் வேலை கிடைக்குது. மொழி பயங்கர பிரச்சனையாக இருக்குது அவருக்கு. அங்கே இருக்கிற அந்த ஏர்போர்ட் க்ளீனிங் சூப்பர்வைசர் வந்து ஒரு அழகான தேவதை, ஃப்ரெஞ்சு தேவதை அப்படிங்கிறார், சுருள் முடி கொண்ட அழகான தேவதை. முதல் நாள் இவர் வந்து வேலைக்கு போகும்போது அந்த அம்மா என்னமோ சொல்லுறதையும் இவருக்கு வந்து புரியல. அங்கெல்லாம் டக்குன்னு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி அகதிகளை வந்து இந்த மாதிரி க்ளீனிங் வேலை, இந்த மாதிரி ஹோட்டலில் பாத்திரம் கழுவுற வேலை, அந்த மாதிரி வேலை தான் கிடைக்கும். ஆனால் பிடிக்கலன்னு டக்குன்னு தூக்கிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து சின்ன வேலை. பட் இங்கேருந்து போகிறவங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய வாழ்வாதாரம் இல்லையா. பயந்து போய் அந்த அம்மா கிட்டே நிற்கிறாரு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அது எதாவது சொல்லுது, நீ என்ன சொல்லுதுன்னா, நீ சாப்பாடு கொண்டு வந்துருக்கியா அப்படின்னு கேட்குதாட்டிருக்கு. இவர் வேலையை விட்டு தான் தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட போய் கெஞ்சி அந்த மாதிரியெல்லாம் மொழி புரியாமல் இந்த டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலைகள், தரையை க்ளீன் பண்ணுற வேலைகள் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பித்து அவருக்குன்னு ஒரு தனி ரூமு, அப்படி ஒரு தனி ரூமில் அவர் தலைமையில் ஒரு ரூமு, அதில் வந்து அவரோட நிறைய நண்பர்கள் அப்படின்னு அவருடைய வாழ்க்கை பிரான்ஸில் வந்து தொடங்க ஆரம்பிக்கிறது. அப்படி வந்து அவருடைய ரூமில் வந்த பல புதிய முகங்கள், இப்படி இதிலேருந்து ஸ்ரீலங்காலேருந்து வாழ்வை தேடி அகதிகளாக வந்த நிறைய ஆட்களோட கதைகள், அவர் அனுபவித்த வலி மிகுந்த நாட்கள், இதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து அவர் எழுதியிருக்கார். ஐயோ சோகமாக இருக்குமோ வலியாக இருக்குமோ அப்படின்னா அதுதான் இல்லை, ரொம்ப நகைச்சுவையாக எழுதியிருக்கார். அதாவது இந்த இடுக்கன் வருங்கால் நகு அப்படின்ற மாதிரி இடுக்கன் வந்து போனதுக்கப்புறம் அதை வந்து திருப்பி நினச்சி பார்த்தோம்னா அது காமெடியாக தான் இருக்கும். நான் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன், இந்த டிராஃபிக் இதில் மாட்டி கொண்டு போய் நான் ஒரு நாள் உள்ளே வச்சுருந்தாங்க. அது அப்போ பயங்கர வலியாக இருந்தது, அவமானமாக இருந்தது. ஆனால் அதை திருப்பி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ காமெடியாக தான் இருந்தது. அந்த மாதிரி இந்த புத்தகம் முழுக்க நீங்கள் படிக்கும்போது சிரிக்காமல் நீங்கள் ஒரு பக்கத்து கூட நீங்கள் தள்ள மாட்டீங்க. ஒவ்வொரு கதையும் வந்து பயங்கர ஒரு நகைச்சுவாக எழுதியிருப்பார். நகைச்சுவன்றதை விட அது எழுத்து முறையே அப்படி தான் இருக்கும். ஒரு புன்னகை வந்து உங்கள் மனசில், உங்கள் முகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மகிழ்ச்சி வந்து உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த புத்தகம் படிக்கும்போது. இந்த மாதிரி வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய ஆட்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை தர்ம சங்கடமான, அவமானகரமான அல்லது அத்தனை சூழலையும் வந்து அப்படி எழுதியிருக்காரு. ஆனால் அது மட்டுமே இல்லை அவங்க வாழ்க்கையில். அப்படி அவர் ஃப்ரான்ஸில் சின்ன சின்ன ரூமில் தங்கிட்டு இருக்கும்போது அங்கேயும் வந்து கொண்டாட்டங்கள் இருக்குது, விவாதங்கள் இருக்குது, அங்கேயும் வந்து கருத்தியல் மோதல்கள்லாம் இருக்குது. பெண்ணியம், கம்யூனிசம்,
சுதந்திரம் இதை பற்றி பேசுகிற ஆட்கள், இப்படி பல விஷயங்கள் அங்கேயும் நடக்கக்கூடிய குடி கொண்டாட்டம் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்து அப்படி அப்படி எழுதியிருக்கார். நான் இந்த மாதிரியான சூழலில் இருந்ததுனால எனக்கு அது இந்த புத்தகம் ரொம்ப கனெக்டடாக இருந்தது. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்திங்கன்னா இந்த மனிதர்கள் பற்றியெல்லாம் எழுதும்போது ஆமாம் இப்படி நம்ம ஒரு ஆள் பார்த்துருக்கோம் இல்லையா அப்படின்னு கூட எனக்கு தோணிகிட்டே இருந்தது. இப்படி நான் லிஸ்ட்டு போட்டாலும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, மறக்க முடியாத சம்பவங்கள், மறக்க முடியாத மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புத்தகம் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க இப்படியான ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. படிக்கும்போது தான் வழக்கம் போல தான் இத்தனை நாள் இந்த புத்தகம் படிக்காமல் விட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய கூட நான் குறிப்பு எழுதி வச்சேன். அதை பார்த்திங்கன்னா இந்த நர்ஸை வந்து ஒருத்தர் விழுந்து விழுந்து காதலிப்பார். அவர் பற்றிலாம் படிச்சுட்டு சிரிப்பாக இருக்கும். ஏன்னா நர்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அவர் அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஆட்கள் தானே. ஒரு நண்பர் ஒருத்தர் எடுத்துமே ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. அந்த அன்பை வந்து அவர் காதலாக புரிஞ்சுப்பார். இவ்வளவு அழகான ஒரு கேரள பெண் தான் நர்ஸாக இருப்பாங்க. நம்மளை வந்து இப்படி ஒரு கவனிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 45 வயசு கிட்டே இருக்கும். 45 வயசு 50 வயசு கிட்ட இருக்கும். அவர் வந்து அதை காதலாக வந்து மாற்றிப்பார். உருக்கி காதலிப்பார். அப்புறம் அந்த பொண்ணு வந்து இன்னொரு பேஷண்ட்டும் அதே மாதிரி கவனிக்கவே இவருக்கு வந்து பயங்கர பொறாமையாயிடும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான கதைகள். அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு சைவர் ஒருத்தர் இருப்பார், சுத்த சைவர். அவர் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஆடெல்லாம் எழுதி இப்படி பிடிச்சிட்ருப்பார். இந்த மாதிரி இந்த கடையில் இந்தந்த பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு வேலை அப்படி பாருங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அழகான ஃப்ரெஞ்ச் பொண்ணு, நல்லா சுருள் முடி கொண்ட நல்லா ஹைட் வெயிட் இருக்கிற பொண்ணு, இவனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடும். இவனை வந்து அது துரத்தி லவ் பண்ண ஆரம்பிக்கும். இவனுக்கு வந்து அந்த சைவருக்கு வந்து ஃப்ரெஞ்சு தெரியாது, பட் செல்வம் அவருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புரியும் பேசுகிற விஷயன்றதுனால இவருக்கு வந்து உதவி பண்ணுறதுக்கு கூப்பிடுவார். இந்த மாதிரி என்ன ஒரு பொண்ணு லவ் பண்ணது, எனக்கு அந்த ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து சரி அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு கல்யாணம்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போது வந்து அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த ஆள் வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு போயிருப்பாங்க. அங்கே அம்மா மட்டும் இருப்பாங்க. சைவர் வந்து யோசிப்பார், ஏன்னா சுத்த சைவர் இல்லையா, விறுவிறுன்னு எழுந்து வந்துடுவார். ஐயோ என்னையா இப்படி எழுந்து வந்துட்டேன், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணால் நீ பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகலாம்யா, எதுக்கு அகதி வாழ்க்கையெல்லாம் உனக்கு, கல்யாணம் பண்ணிக்கியா, எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு. நான் சுத்த சைவம், எச்சில் சாப்பிட மாட்டேன் அப்படின்றார். அப்படியான நிறைய கேரக்டர். இன்னொருத்தர் வந்து கள்ளத்தனமாக ட்ரெயினில் வந்து வேறு ஏதோ ஊருக்கு போவார். பாஸ்போர்ட் எல்லாமே கள்ளத்தனம் தான், வெவ்வேறு பாஸ்போர்ட்டில் தான் இருப்பாங்க அவங்க. அப்படி ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது ரொம்ப நேரம் சீட்டு கட்டியில் படுத்துகிட்டே இருப்பார். ஒரு சீட் கடி, ஏன்னா பாஸ்போர்ட்லாம் செக் பண்ண வந்தால் பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீட் கடியில் படுத்துட்டு போயிட்டே இருப்பார். போயிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் ஃபேண்ட்டில் தான் வந்து ரொம்ப நேரம் படுக்க முடியல அவரால். நம்மலாம் ஃபேண்ட் போட்டு தூங்க முடியாது இல்லையா. சரின்னு சொல்லிட்டு படுத்த வாக்கிலே ஃபேண்ட்டை கழட்டிட்டு பேகை ஓப்பன் பண்ணி லுங்கி எடுத்து அப்படியே படுத்த வாக்கிலே கட்டுவார். சட்டையெல்லாம் கழட்டிட்டு சரி நம்ம உள்ள ஆடையும் கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆடையும் கழட்டிடுவார். கழட்டிட்டு திடீர்னு பார்த்தா என்னமோ கீழே சீட் கடியில் நெளியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா குனிஞ்சு கீழே பார்க்கும். இவர் யாரா குனிஞ்சு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துருவார். பயந்து என்ன பண்ணுறாரு, லேடி அப்படின்னோடனே இன்னும் பதட்டமாயிடுவார். பதட்டமாகி சீட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. மேலே வந்து சட்டை இல்லை, லுங்கி மட்டும் உள்ளாடை கழட்டுறதுக்காக லுங்கி வாயில் கடிச்சிருப்பார். அதோடையே வெளியே வந்துடுறாரு. உள்ளாடை கழட்டிகிட்ருப்பார். இந்த அம்மா பார்த்து அந்த கோலத்தில் பார்த்த உடனே கத்திரும். ட்ரெயினில் கத்தின உடனே அந்த வாயில் அந்த லுங்கி கடிச்சிருப்பார்ல அதை விட்டுருவார். லுங்கி கீழே போயிடும். அந்த அம்மா இன்னும் கத்திரும். கொடுமையான நிலைமை. சடக்குன்னு லுங்கி எடுத்து கட்டிட்டு
நிற்பார். அதுக்கடுத்து அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அம்மா செயினை இழுத்து போலீஸெல்லாம் வர வச்சு இவர் வந்து அப்யூஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆழத்துக்கு உள்ளே வச்சுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கதையெல்லாம் நிறைய கதை இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து இதில் ஒரு இவங்க தங்கியிருக்கிற அந்த ரூமில் வந்து ஒரு 6-7 பேர் தங்கியிருப்பாங்க. அதில் 4 பேருக்கு வந்து ஒருத்தர் வேலை வாங்கி கொடுத்துருப்பார். அவர் க்ளீனிங் சூப்பர்வைசராக இருப்பார். அமுதன் பேர். அவர் வந்து ஒரு 4 பேர்த்துக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பார். அந்த அமுதன் ஒரு நாள் வந்து செல்வத்துக்கு கால் பண்ணார். கால் பண்ணி அந்த மாதிரி செல்வம், ஒரு பொண்ணு வந்து நீங்கள் வந்து ஒரு 10-15 நாளுக்கு ரூமில் வச்சுக்கணும் அப்படின்னோடனே இவருக்கு அதிர்ச்சி ஆகிடும். இந்த பொண்ணை வச்சுக்கணும் அப்படின்னோடனே திருப்பி கேட்பார். பொண்ணுன்னொடனே அவர் நகையை அம்மா நினச்சாரா என்னன்னு தெரியல, திருப்பி கேட்பார் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் ஒரு பொண்ணு அனுப்புகிறேன், ஒரு 10 நாள் வச்சுங்க அப்படின்னோடனே இவர் வந்து அதிர்ச்சியாக திருப்பி அவர் போய் நேரில் போய் பார்ப்பார். என்னங்க அப்படின்னோடனே, நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாதுங்க, ஒரு பொண்ணு வருவா, அவளை ஒரு 10 நாள் வச்சுங்க அப்படின்னா இதுதான் நம்புற, நாளைக்கு வந்து அந்த பொண்ணு உனக்கு கால் பண்ணுவாள் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ இந்த காலிங் சிஸ்டமெல்லாம் ஏதாவது பூத்துக்கிட்ட தான் இருக்கும் போல் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து கால் பண்ணுவான் மறுநாளைக்கு செல்வத்துக்கிட்ட. அண்ணே இந்த மாதிரி நான் தான் அப்படின்னோடனே, சரிம்மா இந்த மாதிரி எங்கள் ரூமில் 10 வெள்ளை பசங்க இருக்காங்க, நீ எப்படிம்மா வந்து தங்குவ அப்படின்னா, ஐயோ 10 பேரா அப்படின்னு அந்த பொண்ணு, ஏம்மா அமுதன் சொல்லலையா அப்படின்னு சொல்லி கடுப்பாயிடுவார் இவர். இல்லைண்ணே, நான் கொஞ்சம் அழகாக இருப்பேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னே. என்னடா இது அப்படின்னோடனே இவருக்கு ஒரு ஈகர் வேறு, எப்படா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் வந்து மெட்ரோ ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீ போய் அங்கே வந்து நில்லு, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னோடனே அந்த பொண்ணு வந்து நிற்கும். நின்றுட்டு போய் ஒரு தேடி நிற்பார். ஏன்னா அந்த பொண்ணு சொல்லியிருக்கேன் நான் அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு சம்மந்தமில்லாமல் ஒரு கோட்டு தலையெல்லாம் கொஞ்சம் களைஞ்சி சோத்துக்கு அடிப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இவர் கண்டிக்க மாட்டார். ரொம்ப நேரம் தேடிட்டு அதே வந்து கேட்கும், அண்ணே நான் தான். இவர் பார்த்துட்டு, நீயம்மா இல்லை அழகாக இருப்பேன்னு சொன்னேன், அதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, இல்லை நான் தான் அப்படின்னோடனே அப்புறம் சொல்லுவார், அந்த பொண்ணு சொன்னது பாதி உண்மை தான், அழகாக தான் இருந்தா, ஒரு நாள் எனக்கு அப்படி தோணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றார். ரூமுக்கு வந்த உடனே ரூமே ஒரு மார்க்கமாக இருக்கும். ஏன்னா அதனால் வரைக்கும் பல்லே வளர்க்காத ஆளெல்லாம் பல்ல வளர்க்கிட்டு இருப்பார். திடீர்னு ஒருத்த வந்து கண்ணாடி போட்டிருப்பார், கூலிங் கிளாஸ் போட்டுருப்பார். ஒருத்தர் வந்து புது கோட்டெல்லாம் போட்டிருப்பார், இந்த ஜாக்கெட், குளிருக்கு போகிற ஜாக்கெட்லாம். இவருக்கே வந்து என்னடா அது மனநோயாளி விடுது மாதிரி இருக்கேடா கொஞ்ச நாளில் அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து ஆச்சரியப்படுவார். ஒருத்தர் வந்து அப்போ தான் அவசரமாக பாத்திரம்லாம் கழுவிட்டுருப்பார். அது வந்து இந்த பொண்ணு வந்து நிற்கும் வாசலில், எல்லோரும் வந்து வரவேற்பாங்க. அதில் ஒரு சின்ன பையன் இருப்பான், அப்போ தான் அவன் வந்திருப்பான் ஊர்லேருந்து. யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க, அந்த சின்ன பையன் தான் வந்து பேசுவான். அக்கா வாங்கோ, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தம்மா இந்த பொண்ணு வந்துட்டு, யாருங்க இவர் அப்படின்னோடனே, ரூமில் தான் இருக்கார், அடிக்கடிக்கு ஊர் ஞாபகம் வரும், இப்போ தான் வந்திருக்கிறாரு. எப்படி ஊர் ஞாபகம் வந்து அம்மா வேணும்னு அழுவாரா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு. எல்லோரும் சிரிச்சிடுவாங்க. அப்போ கொஞ்சம் சகஜ நிலைக்கு வந்துடும். எல்லாருமே வந்து வேறு மாதிரி மாறிடுவாங்க. டீசெண்டாக பேசுகிறது, டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நைட்டு வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் உதவி பண்ணும். டெய்லி இவங்கெல்லாம் சரக்கு அடிக்கிற ஆளுங்க தான். அப்போ வந்து யாரும் வந்து தண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூல்ஸ் போடுவாங்க. நைட்டில் வந்து இவனை இவன் பார்த்துக்கணும், அவன் பார்த்துக்கணும், இவனை வந்து எல்லாம் பார்த்துக்கணும், எல்லாம் சேர்ந்து நீ என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெட்டில் வந்து அவங்களோட சாரம் லுங்கியை வந்து நல்லா கட்டி கொடுத்து நீ இது உள்ளே பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு வந்து சாப்பிட கூடுவாங்க. அண்ணா எனக்கு பசிக்கலைண்ணே அப்படின்னு சொல்லுவான் அந்த பொண்ணு. பொண்ணுங்கன்னா கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைப்பாங்க.
சரிம்மா கொஞ்சம் ஒரு 2 வாய் சாப்பிட்டு படுத்துக்க, தூங்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னோடனே சரி வந்து உட்காரோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வைப்பாங்க, கொஞ்சம் குழம்பு ஊற்றுவாங்க, அப்புறம் அது நல்லா சாப்பிட்ரும். போதுமாம்மா, இல்லைண்ணே கொஞ்சம் போடுங்க. அது மாதிரி வாங்கி வாங்கி 5 வாட்டி சாப்பிடுவோம் அந்த பொண்ணு. எல்லாம் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்ப்பாங்க. அமுதன் சொல்லுவார், நான் ஒரு கொஞ்சம் காசு கொடுக்குறேன் அந்த பொண்ணுக்கு சாப்பாட்டுக்கு, ஏன்னா ரூம் வந்து ஷேரிங் தான், எல்லோரும் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து இவர் வந்து ஏன் ஒரு பொண்ணுக்கு நான் சோறு போட மாட்டேனா, இப்படி அவமானப்படுத்துறீங்களே அப்படின்னு செல்லும். அந்த பொண்ணு சாப்பிட்றத பார்த்துட்டு காசு வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு நல்லா யோசிப்பார். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கடைக்கு போவாங்க, அந்த மளிகை சாமான்லாம் வாங்குறதுக்கு லீவுனால். அப்புறம் அந்த பொண்ணு அண்ணே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாமான்னு கூட்டிகிட்டு போவேன். அப்புறம் வந்து இந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து வடக்குன்னு கேட்டுருவான், நீ எங்கேருந்து வந்திருக்க யார் அப்படின்னெல்லாம் கேட்டுருவான். அது சிரிச்சிட்டு கம்னு ஆகிடும். அவன் போய் ஏதோ காய்கறிலாம் வாங்க போயிடுவான். அப்புறம் வந்து செல்வம் தான் கேட்பார், நீ யாருமா என்ன ஏதுன்னொடனே அந்த பொண்ணு குவைத்தில் வந்து வீட்டு வேலைக்காக வந்திருக்குது. அந்த குவைத் ஃபேமிலி இங்கே ஃப்ரான்ஸில் வந்து செட்டில் ஆனோடனே கூட கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அட்டி வெளுத்துருக்குறாங்க மாறி மாறி அந்த குவைத் ஃபேமிலி இந்த பொண்ணை. அவங்க வீட்டில் கிளீனிங் வேலைக்காக போகும்போது இந்த அமுதன் தான் அந்த பொண்ணை பார்த்துருக்குறாரு. அந்த பொண்ணு அந்த அனுபவிக்கிற அந்த கொடுமை தாங்காமல் சரி நீ வந்துருமா, நான் உன்னை எப்படியாவது ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்கிறாரு. அதுவும் வந்துருச்சு. செல்லும் இந்த கதையெல்லாம் சொல்லுது, என்னை போலீஸ் தேடி நிற்கிறாங்கண்ணா அப்படின்னு. இவர் பயந்துருவார், ஐயோ போலீஸா, ஏற்கனவே நம்ம ரூமில் விசா இல்லாமல் 4-5 பேர் தங்கினுக்கிறாங்க, இது என்னடா அது கூத்தாக இருக்குது, வானத்தில் போகிற தேவதை ஏணி வச்சு இறங்கின மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி சொல்ல மாட்டார், வானத்தில் போகிற பிசாசை ஏணி வச்சு இறங்கின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எழுதியிருப்பார். சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கெல்லாம் வந்துடுவாங்க. அப்புறம் அமுதனுக்கு இப்போ சார் என்னென்ன இப்படி மாட்டி விட்றீங்க, ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னோடனே, ஐயோ இன்னும் ஒரு 5 நாள் வச்சுக்கோ, நான் அதுக்குள்ளே வந்து அதுக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னோடனே இந்த பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரூமில் அண்ணே அமுதன் வந்து ஒரு 3 வழி சொன்னார் என் வாழ்க்கைக்கு. ஒன்று அகதியாக வந்து போகிறது, இன்னொன்று வந்து லண்டனுக்கு போயிடுறது, 3வது வந்து இங்கேயே யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிறது. உங்கள் ரூமில் என்ன யாராவது கல்யாணம் பண்ணி முடிக்குமா, நீங்கள் பண்ணிக்கிறீங்களா? பயந்துருவார். என்னடா அதுன்னு சொல்லிட்டு நீ வேணால் இலங்கைக்கு போயிடுமா, நான் அதுக்கு வேணால் வழி பண்ணுறேன் அப்படின்னாரு. அண்ணா எனக்கு வந்து 4 அக்கா தங்கச்சிங்க, எங்கள் அப்பா குடிக்காரன், நான் சம்பாதிச்சு அமிச்சாதான்ட்டு, நாங்கள் போனால் செத்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லும். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சமைக்க ஆரம்பிக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் உட்காந்து ரவுண்டு கட்டி சாப்பிடுவாங்க, நல்லா ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க. அந்த சின்ன பையன்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட இங்கிலீஷ்லாம் கற்றுப்பான். இன்னொருத்தர் வந்து ஸ்ரீலங்கன் பாஷையை வந்து கற்றுப்பார். ஏன்டா அப்படின்னா நாளைக்கு பின்னால் நான் இயக்கத்துக்கெல்லாம் போனால் யூஸ் ஆகும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ரீலங்கன் பாஷையெல்லாம் கற்றுப்பார். சில பேர் வந்து அதுக்கிட்ட சமையல் கற்றுப்பாங்க. அப்படி ஒரு அந்த ரூமே அப்படி வந்து ஒரு பூத்து குலுங்கக்கூடிய ஒரு பூந்தோட்டம் மாதிரி ஆகிடும். அப்படி இருக்கும். அந்த பொண்ணை வந்து எல்லாருமே நல்லா பார்த்துப்பாங்க, யாரும் தப்பாலாம் கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த பொண்ணும் வந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா போஷாக்காகும். 10 நாள்ன்றது 20 நாள் ஆகும், 20 நாள்ன்றது ஒரு 30 நாள் ஆகிடும். அந்த பொண்ணு கூட இவங்க 10 பேர் சேர்ந்து இந்த அங்கே இருக்கிற பார்க்கு, ஹோட்டல் அந்த மாதிரிலாம் போவாங்க. யாருக்கும் எந்த மாதிரியான ஒரு இதுவும் இருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அமுதன் கால் பண்ணுவார். அந்த பொண்ணுக்கு வந்து லண்டன் போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், இம்மிடியேட்டாக நான் மெட்ரோவில் விடுங்கன்னொடனே ரொம்பவே வந்து எல்லாருக்கும் டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகிடும். அப்புறம் வந்து சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொண்டு போயிட்டு மறுபடியும் மெட்ரோவில் கொண்டு போய் அமுதன்கிட்டே ஒப்படைச்சிருவாங்க. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக அத்தனை நாள் 30 நாள் குடிக்காது இருந்தவங்க அன்றைக்கி எல்லாருமே குடிப்பாங்க. குடிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீலிங்கில் இருப்பாங்க. சில பேர் வந்து பழைய சோக பாட்டாக பாடிட்டுருப்பாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து மேத்தாவோட கவிதை ஒன்று எல்லாம் சொல்லுவார். கதவை தட்டும்போது தேவதை கதவை தட்டும்போது உறங்கி இருந்தோம், அவள் போன பின்பு விழித்து கொண்டு அவளை தேடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அழகான மேத்தாவோட கவிதையெல்லாம் சொல்லுவார்.
ஒரு மாதிரி அந்த ரூமே அப்படி இருளோடி போயிடும். அத்தனை நாள் ஒரு பூந்தோட்டமாக அப்படி ஒரு 1000 பல்பு போட்ட மாதிரி பிரகாசமாக இருந்த அந்த ரூம் அன்றைக்கி வந்து இருட்டோடி கிடக்கும். யாரும் யார்கிட்டும் பேசாமல் அன்றைக்கி வந்து உறங்கி போவார்கள். அப்படியான அந்த மாதிரியான ஒரு தேவதை கதை இதில் இருக்குது. இந்த மாதிரி தேவதை கதை வந்து மார்க்சிம் கோர்கியும் எழுதியிருக்கார். ஒரு தேவதையும் 27 அடிமைகளும் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை. ஒரு 27 அடிமை மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ஒரு சின்ன அறை தான் அது. அந்த அறைன்னா பிஸ்கெட் தயார் பண்ணுற ஒரு அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு கூடம். வெளிச்சமே உள்ளே புகாத அளவுக்கு மாவு படிந்த ஜன்னல்கள் கொண்ட அறை. இவங்க வந்து பிஸ்கெட் வந்து வெளியில் அவன் நண்பர்களுக்கும் பசித்தவர்களுக்கும் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அறை முழுக்க வந்து கம்பி வேலி போட்டிருக்கிற ஒரு அறை அது. கொஞ்சம் பேர் தூங்குவாங்க, மீதி பேர் வேலை செய்வாங்க, தூங்குவாங்க. அவ்வளோதான் வேலையை அவங்களுக்கு. எப்பயாவது ஒரு நாள் வெளியே போகிறதுக்கு அந்த முதலாளி விடுவோம். அப்படி அந்த 27 பேர் அப்படி ஒரு இருள் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் படக்குன்னு வந்து ஒரு கதவு திறந்து வெளிச்சம் உள்ளே வந்து ஒரு அழகான சுட்டி பெண், ஒரு 17-18 வயசு பொண்ணு வந்து ஏய் பிஸ்கெட் கொடு அப்படின்னு வந்து கேட்கும். எங்களுக்கு அப்படியே ஸ்டன்னாகி நிற்பாங்க, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகான பெண் ஒரு அதிகாரமாக வந்து பிஸ்கெட் கேட்குறான்னொன்னே எல்லாம் ஓடி போய் பிஸ்கெட் கொடுப்பாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த குடோன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய ஹால் அல்லது பேஸ்மெண்ட்டில் ஒரு சின்ன ஹால் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நல்ல சில ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. அதில் வேலைக்கு சேர்ந்துருக்கிற பொண்ணு அது. கீழே அடிமைகள்லாம் வேலை செய்கிறாங்க அப்படின்னோடனே இது வந்து அப்படி தோரணையாக வந்து டெய்லி பிஸ்கெட் வாங்கி சாப்பிடுவோம். அப்படி ருசியான பிஸ்கெட்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுப்பாங்க. அந்த பொண்ணு எப்படா வரும்னு காத்திருப்பாங்க. அந்த இருள் வாழ்க்கையில் அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய ஒரு சுகந்தமான வெளிச்சமான ஒரு தேவதை மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தோணும். எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் அந்த பொண்ணை வந்து காதலிப்பாங்க. காதல்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு பெரிய பிடிப்பு மாதிரி இருக்கும். பாதாளத்தில் விழுந்துட்டு ஒரு சின்ன பிடிப்பு கிடச்சி அப்படி இருக்கும். அப்படி ஒன்று நினைப்பாங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வந்து நம்மளோட தேவதை, இவளை வந்து யாரும் காதலிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அந்த ஏரியாவில் ஒரு ரோமியா இருக்கிறான். அவனும் அந்த கூடத்துக்கு வருவான் பிஸ்கெட்லாம் வாங்கிறதுக்கு. அந்த பொண்ணு அவனும் பார்ப்பான். பார்த்துட்டு சவால் விடுவான், இந்த பொண்ணை நான் லவ் பண்ணி காமிக்கிறேன்டா அடி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் சத்தியம் பண்ணுவாங்க, அது வந்து எங்களோட தேவதை, நீ அதை வந்து லவ்வே பண்ண முடியாது, ஒரு தேவதையை போயிட்டு எப்படி நீ லவ் பண்ண முடியும், நீ ஒரு ஊதாரி பொம்பளை பொறுக்கி, நீ எப்படி பண்ண முடியும் அப்படின்னோடனே சவால் விடுவான். இத்தனை நாளுக்குள்ளே நான் அந்த பொண்ணை மடக்கி காமிக்கிறேன்னா அத்தனை நாளுக்குள்ளே அந்த பொண்ணை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்த பொண்ணு லவ் பண்ணிடும். இதுக்கு பயங்கர பெரிய அதிர்ச்சி ஆகிடும். அவன் அழ ஆரம்பிச்சிடுவான், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு இவனுக்கு வந்து எல்லாம் நியாயம் கேட்பானுங்க. நாங்கள் தானே பிஸ்கெட்லாம் கொடுத்தோம், ஒரு தேவதை மாதிரி வச்சுருந்தோமே ஒன்று, போய் அவனை லவ் பண்ணுறிய அப்படின்னு ஒன்று, என்னடா அவனுங்க தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் வந்து பேசினுக்கிறானுங்க, நம்ம என்ன பிஸ்கெட் தான் வாங்கி சாப்பிட்டேன் இவனுங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இவனை வந்து திட்டி அனுப்பிச்சிடும். மாதிரி நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், பட்டு ஒரு காவியம் மாதிரி இருக்கும். அது வந்து காவியம்தான் போட்டிருப்பாங்க அந்த கதையில். அப்படி ஒரு தேவதை கதை. இன்னொரு வாட்டி அந்த கதையை நான் வந்து உங்களுக்கு முழுசாகவே படித்தே காமிக்கிறேன். என்ன அப்படியான ஒரு கதை இருக்கா. இன்னொரு கதை அதே மாதிரி ஒரு கதை இருக்குது. புது வசந்தம்னு ஒரு படம் பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும். பழைய படம், 1990 வந்த படம். அந்த படத்தில் அது மாதிரி தான் சென்னையில் மாடி மேலே ஒரு 4 பேர் தெருவில் பாடுறவங்க. அந்த மாடி மேலே ஒரு பொண்ணு வந்து எதாச்சியாக தங்க வரும், சித்தாரா. அப்படி வசந்தம் ஆகிடும் அவங்க வாழ்க்கை. அந்த பொண்ணு வந்து ஒரு மியூசிக்கான இன்ஸ்பிரேஷனாக இருப்பாள். அந்த ரூமையே மாற்றிடுவாள். அவ்வளோ அழகான ஒரு லைஃப் வந்து அந்த 4 பேருக்கும் கொடுப்பாள். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு தோழியாக இருப்பாள். அந்த படம் பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம்
இப்படி ஒரு பெண்ணா அப்படின்னலாம் நாங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஒரு மியூசிக்கலி ஹிட்டான படம். பாடின பாட்டெலாம் செம்மையாக இருக்கும். எல்லா பாட்டும் எஸ்.ஏ. ராஜ்குமார் மியூசிக்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் அந்த படத்தை பாருங்கள். மார்க்சிம் கார்கியோட இந்த கதை வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் படிங்க. அற்புதமான கதை. அந்த கதையை வந்து எஸ்ரா கூட சொல்லியிருக்கார். அதையும் வந்து கேளுங்க. ஸோ இந்த மாதிரி காலம் செல்வம் எழுதிய இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகமாக இருக்குது. நண்பர்கள் வந்து இதை வாங்கி படிக்கணும். முக்கியமாக வெளிநாட்டில் யாராவது இருந்தீங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கிண்டல் வெர்ஷன் இருக்குது. நான் கிண்டல் வெர்ஷன் தான் படித்தேன், இல்லைன்னா உங்களுக்கு புத்தகத்தை காமிச்சிருப்பேன். கிண்டல் வெர்ஷனும் இருக்குது, படிங்க. காலம் செல்வம் வந்து இப்போ டொரண்டோவில் தான் இருக்கார். அவர் தான் வந்து அந்த காலம் அப்படின்ற சிற்றிதழில் வந்து 30 வருஷமாக நடத்திட்டுருக்காரு. நிறைய வாழும் தமிழ் அப்படின்ற ஒரு இலக்கிய அமைப்பு அவர் வச்சுருக்கார். அதன் மூலயமா நிறைய இலக்கிய நிகழ்வுகள் அவர் நடத்திட்டே தான் இருக்கார். இந்த வாழும் தமிழ் அப்படின்ற வார்த்தையை கூட இப்போ ஜே வந்து ஒரு அவார்டு அறிவிச்சிருக்கார் இல்லையா, அதுக்கு பேர் அதுதான் நினைக்கிறேன், லிவிங் தமிழ் அப்படின்ற பேர். அவர் இன்னும் ஒரு நாவல் எழுதியிருக்கார். அந்த நாவல் பேர் பனி விழும் பனைவனம் அப்படின்ற நாவல். ஒரு கவிதை தொகுப்பும் எழுதியிருக்காரு. அவரை பற்றி ஒரு விக்கி பதிவும் இருக்குது. அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு ஜாலியாக, அதே நேரத்தில் ஒரு இலக்கியத்தரமான எழுத்தோடு இருக்கக்கூடிய புத்தகம். ஸோ மறக்காமல் வாங்கி படிங்க. வேறு புத்தகத்தில் நம்ம நிறையா பேசுவோம். இந்த புத்தகத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். வேறு புத்தகத்தோட அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். இது சி. சிவகுமார். பார்க்கலாம் நண்பர்களே.